ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோட மார்னிங் ரொட்டீனை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி மண்டே மார்னிங் காலையில் என்ன வந்து நான் லஞ்சு செய்கிறேன், பசங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறேன் அப்படிங்கிறத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் டீலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டீ வச்சுட்டேன். ஸ்நாக்ஸுக்காக பயிறு ஊற வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்து லஞ்சு சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். இட்லியும் சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. இட்லியும் வெந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பயிரும் வந்துருச்சு. இது வந்து ஸ்நாக்ஸுக்கு ஒரு 10:30 போல் பசங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, அதுக்காக. ஸோ சைட் பை சைடு இதெல்லாம் செஞ்சிட்ருக்கும் போதே காலையில் மாடிக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பறவைகளுக்கெல்லாம் தண்ணி வைப்பேன். தண்ணி வச்சு காக்கா அந்த மாதிரி குருவி ஏதாவது வந்து தண்ணி குடிக்கும், அதுக்காக தண்ணியும், இந்த புறாலாம் வரும் அதுக்காக கொஞ்சம் அரிசியும் வைப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு டைம் இருக்கும்போது, டெய்லி போகலனாலும் எனக்கு டைம் இருக்கிற அன்றைக்கி நான் போயிட்டு அதை வச்சுட்டு வந்துடுவேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்தது, ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அப்படிங்கிறதுனால. ஸோ நான் போயிட்டு தண்ணி வைக்கலான்னு போனேன். ஆக்சுவலாக சண்டே நான் வைக்கலை, ஆனாலுமே தண்ணி கொஞ்சம் இருந்தது, அதனால் தண்ணி வைக்கலை. ஸோ அரிசி மட்டும் வைக்கலான்னு சொல்லிவிட்டு அங்கேயே ஒரு பக்கெட்டில் ரேஷன் அரிசி, வேணாங்கிற அரிசி நான் வச்சுருப்பேன். ஸோ அந்த அரிசி எடுத்து நான் வச்சுட்டு வருவேன். பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள், கிளி, புறா, காகம் எல்லாமே வரும். வந்து இதில் சாப்பிட்டு இதில் தண்ணி குடிச்சிட்டு போவோம். இது ரெகுலராக நான் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த வெயில் நேரம் நம்மளுக்கே தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம தண்ணி வைக்கலாம் பறவைகளுக்கு. பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 ஆக போகுது. இட்லி ரெடியாக இருக்குது. கிச்சன் இப்படி தான் இருக்குது. வாட்டர்லாம் நான் வந்து நைட்டே பார்த்திங்கன்னா பிடிச்சி ரெடியாக எடுத்து வச்சுருவேன் பசங்களுக்கு. இட்லி ரெடி பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா பக்கத்தில் சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்குது. சிங்கில் பாத்திரம் இருக்குது. இப்போ இதே எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி எடுத்துருவேன். அப்போனா ஈவினிங் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் பேக்கிங் தான். உங்களுக்கு இந்த சிக்கன் குழம்பு ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒரு நாள் டீட்டெயில் வீடியோ போடுறேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணிடலாம். இட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு ஃபோர்க் வைக்கும்போது பசங்களுக்கு இப்படி தனியாக குழம்பு வச்சோன்னா அதில் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம வச்சதையும் சாப்பிட்ருவாங்க. கையில் அவங்க சாப்பிட கொடுத்தா சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து பயிறு வெறும் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன், அவ்வளோதான். அந்த பயிரும் லஞ்சும் நான் இப்போ வந்து கட்டிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.